வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸ்ரீராம் ஜோதிடாலயம் வழங்கக்கூடிய மொபைல் நியூமராலஜி பாடத்தினுடைய டெமோ வகுப்பினை இப்பொழுது நமது ஸ்ரீராம் ஜோதிடாலயம் யூடியூப் தொலைக்காட்சி வாயிலாக நீங்கள் காண இருக்கிறீர்கள். மொபைல் நியூமராலஜி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இன்னைக்கு ஏன் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது, இதனுடைய சக்தி என்ன அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த டெமோ வீடியோவில் ஒரு உதாரணமாக பார்க்கலாம். முழுமையான மொபைல் நியூமராலஜி பாடமானது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் மூலயமாக வாட்ஸ்அப் குழு மூலயமாக இணைந்து அந்த இடத்திலே இருந்து நீங்கள் பெற முடியும். அதற்கான கட்டண விவரங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாம் என்னோட மொபைல் நம்பருக்கு கூப்பிட்டு நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மொபைல் நியூமராலஜி அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்க. என்னுடைய 10 ஆண்டுக்கும் மேலான ஆய்வுகளின் பலனாக 10 டிஜிட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பர்கள்ல நம்ம வாழ்க்கையிலே இறைவனுடைய அருட்கடாட்சம் எப்படியெல்லாம் புகுந்து நமக்கு நன்மை தீமைகளை காட்டி அருள்கிறது அப்படிங்கிறது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக ஏற்கனவே மொபைல் நியூமராலஜி கற்றுக்கொண்ட அனைத்து நபர்களுக்கும் இந்த பாடமானது ஒரு புதிய அணுகுமுறையை, ஒரு தெளிவான இந்த எண் இது மாதிரியான பலன்களை நமக்கு உணர்த்துகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற வகையில இருக்கும். இந்த வீடியோவானது பேசிக் லெவல் பாடங்களுடைய ஒரு அறிமுக வகுப்பு அது போயிடுச்சுங்க. அது முழுமையான வகுப்பாக ஒரு 2 மணி நேரம் போனது. அந்த 2 மணி நேர வகுப்பை அதனுடைய துளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் கொடுத்திருக்கோம். ஏன்னா அந்த வகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும் இல்லையா, அதற்காக தந்திருக்கிறோம். தொடர்ந்து பாடங்களுக்கு உள்ளே பயணிப்போம். நன்றி நண்பர்களே. இது பாத்தீங்கன்னா மொபைல் நியூமராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட மொபைல் எண்ணை தேர்வு செய்வது எப்படி, நாம் வச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த எண்கள் நமக்கு எதை உணர்த்துகிறது, எந்த பலன்களை நோக்கி நம்மை செலுத்துகிறது அப்படிங்கிறது எல்லாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதல்ல நம்ம வாழ்க்கையிலே எண்கணிதத்தினுடைய பங்கு என்ன என்பதை பற்றி ஒருவாறு புரிந்து கொள்ளும் பொழுது சிறப்பாக இருக்கும். நாம நிறைய நண்பர்கள் இணைந்திருக்கிறோம். இதிலே எண்கணிதத்தை பற்றி ஒன்றுமே தெரியாத நபர்களும் சிலர் இருக்கிறார்கள். எண்கணிதத்தை பற்றி தெரியும், பல பயிற்சிகளில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க பலர் இருக்கிறோம். எண்கணிதத்திலே நீண்ட காலம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன், ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கிறேன், ஒரு பயிற்சி ஆசிரியராக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் இந்த பயிற்சியிலே சிலர் இருக்கிறார்கள். இப்ப எல்லாருக்குமான ஒரு பயிற்சியா போகும்போது ஒரு சில அறிமுக விஷயங்கள் நாம் தர வேண்டியது அவசியம். இப்ப எண்கணிதம் என்பது நம் வாழ்க்கையிலே பல்வேறு அம்சங்களில் செயல்படுகிறது. அதனை நாம் அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லும் போது பல்வேறு நன்மைகளை அடைய முடியும். ஏன்னா நம்பர்ஸ் இல்லாத ஒரு விஷயத்தை நம்மளால கற்பனை பண்ண முடியாது. 1, 2 அப்படிங்கிறதே எண்கள் தான். நான், நீங்கள் அப்படின்னு சொன்னாலே எண்கள் தான். நான் 1, நீங்கள் அப்படிங்கிறது 2. அப்ப அங்கே ஒரு மரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல எண்கள் வந்து விடுகிறது. அப்ப 2 மரம் இருக்கு, 3 மரம் இருக்கு, 4 மரம் இருக்கு. ஒருவர் நிற்கிறார், இருவர் நிற்கிறார், ஒரு வீடு, 2 வீடு, ஒரு விரல், 2 விரல், ஒரு கண், 2 கண், 2 காது. நம்ம உடலிலே இருந்து பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே நாம வந்து நம்பர்ஸ நினைக்காம இருக்க முடியாது. நம்ம தமிழ்ல 1, 2, 3 அப்படின்னு சொன்னாலும், இங்கிலீஷ்ல 1, 2, 3 சொன்னாலும்
ஏக்குதோத்தின்னு சொன்னாலும், ஒந்து, எரடு, மூரு அப்படின்னு சொன்னாலும், தெலுங்குலே என்னமோ சொல்லுவாங்களே, ஒக்கட அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு சரியா வரல. அப்படி சொன்னாலும், நீங்க எப்படித்தான் சொன்னாலும், அத எழுதும்போது நம்ம ஆங்கில எண்கள்லே 1, 2, 3 எல்லாருக்குமே தெரியும். அப்படி எழுதினாலும் சரி, தமிழ் எண்கள்லே க, உ அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? அப்படி எழுதினாலும் சரி, வேறு எந்த மொழியிலே எப்படி எழுதினாலும் சரிங்க. 1 என்பது 1 தான். 2 என்பது 2 தான். எங்க ஊர்ல 1ன்னா இப்படி 1 இருக்குங்க. நம்ம ஊர்ல 2ன்னா நாங்க 3 தான் வச்சுட்டு இருப்போம். அப்புறமேட்டு தான் திரும்பவும் இப்படி வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இது ஒரு உண்மை. எண்கள் அப்படிங்கிறது ஒரு உண்மை. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. கடவுள் எப்படி நீக்கமற நிறைந்திருக்கிறாரோ, அது மாதிரி எண்கணிதமும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. கடவுளுடைய சக்தி அணுவிற்கு அணுவாக உள்ளேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பெரிதினும் பெரிது, சிறிதினும் சிறிது, இரண்டுமே கடவுள்தான் அப்படின்ட்டு நம்ம கடவுளை பற்றி சொல்லுவோம். அப்ப அந்த அதே குணங்கள் எண்களுக்கும் உண்டு அப்படிங்கறதுனால நாம எண்களை கடவுளாக காண்கிறோம். எண்கள் வேறு, கடவுள் வேறு கிடையாது. கடவுளுடைய மிகப்பெரிய அந்த ஆசீர்வாத சக்திகளை எண்கள் மூலயமாக நாம் பெற்றுவிட முடியும். எண்களை ஒருவாறு நம்ம புரிந்துக்கிறோம். கடவுளை பற்றி நமக்கு தெரியாமல் போனாலும் கூட எண்களை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம மூளையுடைய புரோகிராம் எண்களை புரிந்து கொள்வதற்கோடு நின்னுடுச்சு. கடவுளை புரிந்து கொள்றதுக்கெல்லாம் பெரிய அளவுல பயிற்சி, முயற்சி செய்யணும். ஏன்னா கடவுள் எவ்வளவு பெரியவரு, அவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்றோம்னா சொல்லவே முடியாது. அதே மாதிரி நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த நம்பர் தான் பெரிய நம்பரு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒருவேளை கண்டுபிடிச்சு ஏதோ ஒரு நபர் இதுதான் பெரிய நம்பரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கு மேல கூட்டல் 1 அப்படின்னு போட்டோம்னா கூட அதை கூட பெரிய நம்பர் கிடைச்சிருது. அப்ப பெரிதினும் பெரிய எண் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையவே கிடையாது. அதே ஒரு -1 -2 சின்னதா நுணுக்கிக்கிட்டே போனோம்னு சொன்னா கூட சிறிதினும் சிறிது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண் கிடையவே கிடையாது. கடவுள் வேறு, எண்கள் வேறு அல்ல. அப்ப அந்த எண்களை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தை கணிப்பதற்கு ஜோதிடம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் பண்ணணுமான்னா அப்படிலாம் கிடையாதுங்க. நாம சந்திக்கக்கூடிய வெவ்வேறு எண்கள், நம்ம பயணிக்கக்கூடிய பயணச்சீட்டுகளிலே இருக்கக்கூடிய எண்களாகட்டும், நம்ம கிட்ட ரூபா நோட்டு வந்துட்டு போகுது பாத்தீங்களா, அதனுடைய இதா இருக்கட்டும். இப்ப நம்ம எல்லாமே இப்ப ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கிடைக்கக்கூடிய அந்த யுபிஐ ஐடி ஆகட்டும், எல்லாத்திலுமே எண்கள் நிறைந்திருக்கிறது. எல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டிக் கொண்டுதான் இருக்கிறது. நம்ம பெயர், நம்ம பிறந்த தேதி, இதற்கும் நாம் சந்திக்கக்கூடிய எண்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த இணக்கத்தன்மை என்ன அப்படிங்கறத நாம புரிந்து கொண்டோம் என்றால், நாம வாழ்க்கையை கொஞ்சம் எளிதாக்கி கொள்ளலாம். அதுதான் முக்கியம். நம்ம பல்வேறு எண்களை நாம மாத்த முடியாதுங்க. நமக்கு ஆதார் எண்ல இருந்து, நம்மளுடைய பான் கார்டு எண்ல இருந்து பல்வேறு எண்கள் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கிறது தான். அதெல்லாம் நமக்கு என்னத்தை கொடுக்கும்னா, நம்முடைய வாழ்க்கை பாதை இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கறத காட்டும். அப்படி கொடுப்பினை ஜாதகம் மாதிரி. ஆனா ஒரு புதிய வாகனம் வாங்கும் போது அதனுடைய எண்களை தேர்வு செய்யக்கூடிய உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மொபைல் நம்பர் தேர்ந்தெடுக்கும் போது இந்த நம்பர் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தேடி கண்டுபிடிக்கக்கூடிய உரிமை நம்மிடம் இருக்கிறது. சொந்த வீட்டு நம்பரை மாத்த முடியாது. ஆனா நல்ல வீட்டு நம்பருக்கு நம்ம குடி போகிறதுக்கான உரிமை நம்மிடம் இருக்கிறது. அது வாஸ்து சாஸ்திரமும் நியூமராலஜியும் தான் இந்த விஷயத்த பண்ணுதுங்க. நம்ம வாஸ்து பாடம் இது இல்லைங்கிறதுனால நியூமராலஜி ரீதியாக மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்திலே அனைத்து நபர்களும் ஒரு மொபைல் நம்பராசி வச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சில நேரங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மொபைல் நம்பர்கள் இருக்கிறது. சமுதாயத்திற்கான எண், நண்பர்கள் குடும்பத்திற்கான எண்,
கொஞ்சம் லீகல் விஷயத்துக்கு ஒரு எண், இல்லீகல் விஷயத்திற்கு ஒரு எண். இது மாதிரி ஒவ்வொரு நபரும் 2 அல்லது 3 நண்பர்கள் பயன்படுத்துறோம். என்ன பொறுத்த மட்டில் 13, 14 வருஷமா வச்சுட்டு இருக்கிற ஒரு நம்பரு, இப்ப இது மொபைல் நியூமராலஜி எல்லாம் பண்ணிட்டு அத செக் பண்றதுக்காக ஒரு அதிர்ஷ்ட எண் வாங்கணும். அந்த எண். அப்புறம் வைஃபைக்காக இன்னொரு எண் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அப்ப 3 எண்களை நாம வந்து நடப்பில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் வச்சுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறோம், குடும்பத்தினர்கிட்ட பேசுறோம், உறவினர்கள் அவர்கள்கிட்ட எல்லாம் பேசுறோம், நம்ம முதலாளி கிட்ட பேசுறோம். ஒரு சில முதலாளிகளாக இருப்போம் நாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தொழிலாளிகள் கிட்ட பேசுறோம். எல்லார்கிட்டயும் பேசுறோம். பல மணி நேரம் பேசுறோம். ஆன்லைன்லே நம்மலாம் அந்த தொழில்முறையாக பேசும்போது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசுறோம். அப்ப இது மாதிரி நமக்கு ஒரு உதவி கொண்டு இருக்கக்கூடிய, நமக்கு ஒரு தொழிலாகவே பேசுறத மட்டுமே வச்சுக் கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அந்த மொபைல் எண் மூலயமாக ஏதாவது நமக்கு நன்மை தீமைகள் நடக்கிறதா அப்படிங்கிற அந்த ஆய்வுக்கு செல்கிறார்கள். அந்த ஆய்வின் முடிவுகளை இந்த பகுதியிலே, இந்த பாடத்திலே விரிவாக கற்க இருக்கிறோம். இந்த விஷயங்களை அறிந்து கொள்ளும் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி. ஏன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10,000 நபர்களுக்கு இந்த விளம்பரம் போய் சேர்ந்திருக்கும். 10,000 நபரிலே எத்தனை நபர்கள் இந்த பாடத்தில் இணைந்திருக்கிறோம்? அப்ப இந்த மொபைல் நியூமராலஜி இத வச்சுட்டு நம்ம தொழிலா செய்யறதுக்கோ அல்லது நம்ம எண்களை சரிப்படுத்திக் கொள்வதற்கோ மிக குறைவான நபர்களுக்குத்தான் அந்த சாத்தியக்கூறு கிடைத்திருக்கிறது நண்பர்களே. அந்த வகையில் நீங்கள் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள். எண்கணிதத்திலே மொபைல் எண்கள், நியூமராலஜி அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்ப மொபைல் எண்கள்ல அந்த எண்கள் நமக்கு எதையெல்லாம் காட்டுகிறது அப்படிங்கறத பத்தியும் நாம பார்க்கலாம். இது ஒரு எளிமையான கணிதம். இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு கணிதம் அப்படின்னு சொல்லணும். அதாவது உங்களுடைய மொபைல் எண்ணை கூட்ட வேண்டும். மொபைல் எண் என்பது 10 டிஜிட் தாங்க. அந்த +91 அப்படிங்கறது எல்லாம் விட்டுறணும். அது வந்து நாட்டினுடைய குறியீடு, அதை தவிர்த்து விட வேண்டும். உங்களுடைய மொபைல் எண் என்ன? இப்ப உதாரணமாக +91 766774563 அப்படிங்கறதுதான் ஒரு எண். இது என்னுடைய நீண்ட நாள் வைத்திருக்கக்கூடிய ஒரு எண். அதை வச்சுட்டே நம்ம ஆராய்ச்சியை தொடரலாம். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய +91 அப்படிங்கறத தவிர்த்து விட வேண்டும். அப்ப உங்க மொபைல் எண்ணை மட்டும் கூட்ட வேண்டும். அதாவது 766 7 கூட்டல் 6 கூட்டல் 6 கூட்டல் 7 இப்படியே நம்ம தொடர்ந்து வந்தோம்னா கடைசியாக 54 அப்படிங்கிற எண் கிடைக்கிறது. கடைசியாக 54 அப்படிங்கிற எண் கிடைக்கிறது. இதை வந்து நம்ம ஒற்றை இலக்கமாக செய்ய வேண்டும். 54 அப்படிங்கிறத 5யும் 4யும் கூட்டும் பொழுது நமக்கு 9 அப்படிங்கிற எண் கிடைக்கிறது. இப்ப நாம இதுல என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம்னா, மொபைல் எண்கள் அப்படிங்கறதுடைய அந்த பாடங்கள் 1 முதல் 9 வரையிலான மொபைல் எண்கள் அப்படிங்கறதான் நாங்க பார்க்க போறோம். இப்ப இந்த இடத்திலே நமக்கு 1 அப்படின்னு சொன்னோம்னா, மொபைல் நியூமராலஜிங்கிறது முதலாக வரக்கூடிய நண்பர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஏன்னா நாம கொடுக்கறது தானே பாடம் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா நியூமராலஜிஸ்டாக ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு பயங்கரமான ஒரு சந்தேகம் வரும். 1ஆம் நம்பர்னா 1, 10, 19, 28 அப்படின்ட்டுலாம் இருக்கின்றது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெவ்வேறுபட்ட குணாதிசயங்கள் இருக்கிறது. நாம எப்படி 1ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த நம்பர் தான், இப்படிதான் பலன் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். இது அருமையான சந்தேகம்தான், சிறப்பான சந்தேகம்தான், பதிலளிக்க வேண்டிய சந்தேகம்தான்.
முதல்ல எண்கணிதத்தை பொறுத்தமட்டில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணமாக எண் 1 அப்படின்னா ராஜா, எண் 2 அப்படின்னம்னா ராணி, 3 அப்படின்னம்னா குரு. நாம இப்படி வச்சுக்கலாம் உதாரணமாக. அப்ப ஒரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டோம்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய 99% ராஜாக்களுடைய மென்டாலிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? நாடாள வேணும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்மை ஆதரிக்க வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா, நமக்கு சேவகம் செய்வதற்கு ஆள் வேணும். இது மெயின். இப்ப நம்ம பசங்கள்லாம் அடுத்த வாரிசாக வர வேண்டும். இதெல்லாம் ஒரு ராஜாவுக்கான ஒரு கடமை. ஆனா அந்த ஆட்சி முறை அப்படின்னு சொல்லும்போது எல்லா ராஜாக்களும் ஒரே மாதிரி நடந்து கொள்கிறார்களா? மக்களிடம் நற்பெயர் அனைவரும் எடுக்கிறார்களா? அப்படிலாம் கேட்கும்போது அதுல உள்ள வித்தியாசம் வரும். அந்த வித்தியாசங்கள் தான் 1 என்பது ராஜா, 10ங்கிறதுக்கும் 19 ஒரு விதமான ராஜா, 28 ஒரு விதமான ராஜா, 37 ஒரு விதமான ராஜா, 46, 55ன்னு சொல்லிட்டே போலாம். ஆனா பொதுவாக அனைவரும் ராஜா தான். ராணிங்கிறது இதேதான், சேம். எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னா சொல்ல வேண்டியதில்லை. புரிவதற்காக இந்த விளக்கம். முதல்ல எதை உள்வாங்க வேண்டும் என்றால், 1ங்கிறது ராஜாவா அப்படிங்கறது உள்வாங்குறோம். அப்ப 9க்கும் இது மாதிரி ஒரு உறவு சொல்லுவீங்களான்னு கேட்க வேண்டாம். அது அப்படி கிடையாது. ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன். அப்ப 1 என்பது சூரியன். அதனுடைய கேரக்டர் இந்த மொபைல் எண்களிலே எப்படி வரப்போகிறது? 1ன்னா 1. அதெல்லாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சிட்டோம்னு சொன்னா, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகளை, நுண்ணிய வேறுபாடுகளை, பிரிவுகளை எல்லாம் ஒரு நியூமராலஜிஸ்டாக நீங்கள் செய்து கொள்வீர்கள். இப்ப நாம மொபைல் நியூமராலஜியில சொல்றோம். இப்ப நாம ஒரு 19க்கும் 28க்கும் நாம சொல்லிட்டோம்னா, அஸ்ட்ரோ நியூமராலஜியில 19 என்பது சூரியன் செவ்வாய் சேர்க்கைன்னு சொல்லணும். 28 அப்படிங்கிறது சந்திரன் சனி சேர்க்கை, புணர்வு தோஷம் அப்படின்னு சொல்லணும். அதுவும் 82 அப்படிங்கிறது சந்திரன் சனி இல்ல, சனி சந்திரன் சேர்க்கை, அதுவும் புணர்வு தோஷம் தான். அப்ப இதுக்கு மட்டும் நல்ல பலன் வருது, அதுக்கு கெட்ட பலன் வருது அப்படின்ட்டுலாம் ஒரு மாதிரி போட்டு குழப்பிக் கொண்டே போனோம்னா, நமது ஆயுள் பரியந்தம் நாம் கேள்விதான் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அதை விட்டு வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முதல்ல நாம இப்ப இந்த பாடங்களிலே 1லிருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் எந்த மாதிரியான விளைவுகளை மொபைல் எண்கள் மூலயமாக வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறத பத்தி நாம தெரிந்து கொள்ள போகிறோம். அதுல உள்ள இருக்கக்கூடிய எண்கள் இதை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் ஜோதிடர்கள் அவரவர்களுடைய முடிவிலே நீங்க கொடுத்துக்கலாம். ஏன்னா பெரிய அறிஞர்கள், சீரோ மாதிரியான அந்த அறிஞர்கள் எல்லாமே 108 எண்கள் வரைக்கும் கொடுக்கவே கிடையாது. ஒன்னாம் நம்பரா, 2ஆம் நம்பரா, 3ஆம் நம்பரான்னு தான் பார்த்தாங்க. அடுத்தது 22, 33 ஆகிய எண்களை பாத்தீங்கன்னா மாஸ்டர் நம்பர்ஸ், தேவதை எண்கள், ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிற அளவிலே ஒரு நல்ல எண்களாக அதற்கு தனியாக பலன் கூறினார்களே ஒழிய 12, 13, 14 அப்படிங்கிற எந்த எண்ணுக்கும் அந்த காலத்திலே, பழைய காலத்திலே பலன் கூறப்படவே இல்லை. நாம நட்சத்திரங்கள் 108 அப்படின்னு வச்சிட்டு இருக்கிறதுனால, நட்சத்திர பாதங்கள் 108, ஒரு ராசி மண்டலத்திலே 108 நட்சத்திர பாதங்கள் இருக்கிறது. அந்த 108க்கும் நம்ம 108 பலன் சொல்லிதான் தீர்வோம் அப்படிங்கிற அளவிலே அதை நாம நாம அது நமக்கு பிரதானமாகப்படுகிறது. உண்மைதான். அது எக்கச்சக்கமாக இருக்கிறது. புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நியூமராலஜி என்பது அடியனுடைய சப்த கணிதம்ங்கிற ஒரு முழுமையான ப்ரொபஷனல் நியூமராலஜி, தொழில் முறை எண் கணிதம். அதிலே பார்த்தோம்னா நாம நமது முன் ஜென்ம கர்மாக்களின் விளைவாக எந்த எண்ணை நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய எண்ணாக பெற்று வந்திருக்கிறோம், எந்த எண்ணை நமக்கு தீமை அளிக்கக்கூடிய எண்ணாக பெற்று வந்திருக்கிறோம்ங்கிற வழிக்கும் அந்த அளவுக்கு ஆழமாக
பார்க்கக்கூடிய மெத்தட் நாம வச்சிருக்கோம். இப்ப மொபைல் நியூமராலஜி பாடத்திலே அத்தனையும் கொண்டு வந்து இங்க கொடுக்க முடியாது இல்லையா? அதனால நாம் எதை செய்கின்றோமோ அதை செவ்வனே செய்ய வேண்டும். செய்வன திருந்தச் செய். அப்ப திருத்தமாக தெளிவாக இந்த பயிற்சி உங்களை மொபைல் எண் தேர்வுக்கு அழைத்து சென்று விடும். சரி, பாடத்திற்கு உள்ளே போகலாம். எண் 1 இது ஒரு வலுவான ஆண்பால் எண்ணாகும். ஆண்பால் பெண்பால் அப்படின்ட்டு எண்கள் இருக்கிறது. அதுல முழுமையான ஒரு ஆண் எண்ணாக இது இருக்கும். அப்ப தனிப்பட்ட சக்தியை மேம்படுத்துகிறது, மற்றவர்களின் பார்வையை பெற உதவுகிறது. இந்த எண் என்ன பண்ணுன்னா மற்றவர்களுடைய பார்வை நம்ம மீது விழும். யார் எங்க இருந்தாலும் நம்மள உத்து பார்ப்பாங்க. அப்ப இந்த எண் 1 வருது ஒரு மொபைல் நம்பர்ல கூட்டுத்தொகை நம்ம பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் பார்த்து 1 அப்படின்னு வருதுன்னா அந்த எண் மற்ற எண்களோடு ஒப்பிடும்போது பார்வையில் இருக்கும். இவர்களெல்லாம் நேர்மையாக இருக்க வேண்டும். இல்லைன்னா வீழ்ச்சி கேரண்டி. ஏதாவது தவறு செய்தால் அனைவரின் பார்வையிலும் வந்து விடுவார்கள். அப்ப ஒரு தவறான ஒரு செயல்களை எல்லாம் செய்யக்கூடிய நபர்கள் இந்த எண்ணை தவிர்ப்பது உத்தமம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம்ல. வணிகம், தொழில் இதுக்கெல்லாம் இந்த அற்புதமான எண், செம்மையா இருக்கும். இது வாழ்க்கை துணையை தேடக்கூடிய பேச்சுலர்ஸ் அவங்களுக்கெல்லாம் இந்த எண் நல்லது கிடையாது. 1ஆம் எண் 1லயே இருக்க வச்சிரும். 1, 2 ஆவதற்கு விடவே விடாது. 1 ஒன்றாகவே இருக்கும். வாழ்க்கை துணையை தேடுபவர்கள் 1ஆம் எண்ணை தவிர்ப்பது உத்தமம். மொபைல் நம்பர் 1 பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்பாடு, முன் யோசனைகள் இதையெல்லாம் தந்து கொண்டே இருக்கும். நல்ல ஆலோசனையும் கிடைக்கும். ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். நாமளும் 4 பேருக்கு ஆலோசனை கொடுக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வரும். இதெல்லாம் இதனுடைய நல்ல விஷயங்கள் தான். அடுத்தது புதிய தொடக்கங்கள், தொழில் முயற்சிகள் இவற்றில் ஈடுபடுபவர்கள் எண் 1 வச்சுக்கலாம். எண் 1ங்கிறது அவ்வளவு சிறப்பாக இருக்கும். எப்பவுமே சோம்பேறியா இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களான்னு பாருங்க. அந்த சோம்பேறியாக இருப்பவர்களுக்கு 1ஆம் எண்ணை நாம் அமைத்து கொடுத்தோம் என்றால் மிக சுறுசுறுப்பாக மாறிவிடுகிறார்கள். சரிங்களா? ஒரு எந்த வேலையும் போனாலும் அப்புறம் பண்றேன், அப்புறமேட்டு பண்றேன் அப்படின்ட்டு தூங்கிட்டே இருக்கான், தின சோம்பேறியா இருக்கான் அப்படின்ட்டு பசங்களை நாம திட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கம்பெனி வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அது அந்த டேபிளுக்குன்னு ஒரு நம்பர் கொடுக்கிற பழக்கம் இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட நபர் கொஞ்சம் சோம்பேறியா இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா நாம என்ன பண்ணுங்க, நம்பர் 1 வர்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டாலே அந்த எண் அதிலே வரக்கூடிய அந்த செய்திகள் அதெல்லாம் அவங்களை வழிநடத்தி சுறுசுறுப்பாக இருக்க வைத்து விடும். சோம்பேறி பழக்கத்திலிருந்து விடுபட்டு விடுவார். இப்போ ஒவ்வொரு எண்ணுக்கும் நம்ம எச்சரிக்கை குறிப்பு அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்றோம். இது 9 எண்களும் தவிர்க்க முடியலைங்க, நான் ஒரு நம்பர் வாங்கிட்டேன், பல்லாண்டுகளாக வைத்துக் கொண்டிருக்கிறேன், அதை விட்டு விட முடியாது. இது நமக்கு இந்த நீங்க சொல்ற மாதிரி சிக்கல்களை தந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா அதுல இருந்து விட்டு விட முடியாது. அது அந்த அளவுக்கு ரொம்ப வாழ்க்கையாக பிணைந்து விட்டது, வேர் விட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த எச்சரிக்கை குறிப்புகளை நாம் சொல்ல வேண்டும். அப்ப எண் 1 வச்சிருக்கிறவங்க தான் மட்டுமே அப்படிங்கிற அந்த ஆதிக்க குணம், தற்பெருமை இதையெல்லாம் வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக வைத்துக் கொண்டால் நான் மட்டுமே அப்படிங்கிற ஆதிக்கம், தற்பெருமை அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வீழ்ச்சி உண்டாகும். அப்ப எண் 1 இருக்கிற நபர்கள் மக்களை அரவணைத்து செல்ல வேண்டும். சுற்றி இருப்பவர்களுடைய நன்மையே பிரதானம் அப்படின்னு சொல்லணும். தற்பெருமை பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் அவங்க கிட்ட தெளிவாக உறுதியாக சொல்லிவிடுங்கள். தற்பெருமை இல்லைன்னா இவர்கள் பெரிய அளவிலே உயரத்திற்கு சென்று விடுவார்கள்.
அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா எண்களும் நம்ம கிட்ட இருக்கும், எல்லாத்தையுமே விட்டுற முடியுமா? அதற்கான ஒரு தீர்வு, சொல்யூஷன், அதாவது பரிகாரம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது பரிகாரமாக நீங்க பண்ணலாம். அடுத்த எண் 9, நம்ம முத்தாய்ப்பான ஒரு எண். எண் 9 இரக்கம், தாராள மனப்பான்மை கொண்டவர்களாக, அதான் என்னுடைய லட்சியம் அப்படிங்கிற மாதிரி அந்த கருணை உள்ளத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த எண் உதவும். தங்களை விட தாழ்ந்த நபர்கள், தன்னை விட அவருக்கு ஏதோ கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவர்களுக்கு உதவ விரும்பக்கூடிய நபர்களாக மாற்றிவிடும். அப்ப சேவை துறைகள், ஆரோக்கியம் சார்ந்த வணிகங்கள், லாப நோக்கில்லாத குழுக்கள், இதற்கெல்லாம் எண் 9 சிறப்பாக இருக்குங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, நம்ம எல்லாருக்கும் உதவி பண்றோம், லட்ச லட்சமா கொடுக்குறோம், 1000 கொடுக்குறோம், அதெல்லாம் அடுத்த விஷயம். ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளிலே எப்பயாச்சும் ஒண்ணு, எப்ப பார்த்தாலும் கிடையாது, எப்பயாச்சும் ஒரு இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிதி சார்ந்த வீழ்ச்சியை இந்த எண் கொடுக்கும். எப்பவுமே நல்லா இருக்கும், தாராள மனப்பான்மை தான், எல்லாருக்கும் அள்ளி கொடுப்போம், ஆனா நமக்கு தேவைங்கும் போது டக்குன்னு கிடைக்காது. அதே போல இந்த எண் 9 இருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு உடல் நல குறைபாடு முன்னாடியே இருக்கு. ஒரு குழந்தைக்கே பிறக்கும் போதே ஒரு சில நோய் நொடிகளோடு பிறந்தது அப்படின்னு சொன்னோம்னா 9ல பேர் வைப்பதற்கு யோசிங்க. ஒரு பெயர் மாற்றம் தந்து விடுகிறோம், அவர்களுக்கு ஏற்கனவே உடம்புல ஒரு நோய் இருக்கிறது, இந்த நோயை தீர்ப்பதற்கு தான் பேர் வைக்கணும்னா நம்பர் 9 உதவாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவு நல்லதல்ல, நோயாளிகளுக்கு இந்த எண் நல்லதல்ல. அடுத்தவர்களுக்கு தேவைப்படும் போது அவர்களுடன் இருக்க நினைத்தல், அடுத்தவர்களுக்கு தேவைப்படும் போது அவர்களுக்கு உதவ நினைத்தல், இது போன்ற உன்னதமான ஒரு வேலை செய்ய விரும்பக்கூடிய நபர்களுக்கு இது அற்புத நம்பர். மற்றபடி அது உதவாது. எண் 9ற்கான எச்சரிக்கை குறிப்பு அப்படிங்கறது 9, இப்ப என்னோட எண்ணே கூட 54ங்க, 9 தானே வருது, 5 4 9. அப்ப எனக்கு அது நெகட்டிவ்ல தான் இருக்கு. என்னுடைய பிறப்பெண் விதி எண்ணுக்கு அது அந்த அளவுக்கு பொருத்தமா அப்படிங்கறத பின்னாடி கணிதங்கள்ல நான் சொல்றேன். ஆனால் அந்த 9ஐ சமாளிப்பதற்கு நான் என்ன பண்ணும் அப்படிங்கறத இந்த பாடத்திலே 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பாடங்களை வடநாட்டைச் சேர்ந்த ஒரு பெண் வந்து மொபைல் நியூமராலஜின்னு எடுத்தாங்க. மொபைல் நியூமராலஜி மட்டும் கிடையாது, அவங்களுடைய டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 ரூபாய், 7,777 ரூபாய். அதுல மொபைல் நியூமராலஜி ஒரு சப்ஜெக்ட், ஒரு 4-5 சப்ஜெக்ட் எடுத்தாங்க, அதுல இது ஒரு சப்ஜெக்ட். அதுல இருந்து அதுக்கு பின்னாடிதான் இந்த 54ங்கிற அந்த 9 வந்து நான் சமாளிச்சேங்க. அதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற மேல இருக்கிறதெல்லாம் எனக்கு பழிச்சது. எச்சரிக்கை குறிப்பு, இந்த நபர்கள் சரியான நேரத்திலே ஜாக்கிரதையாக ஆராய்ந்து அளவாக நோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரிங்களா? நோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்பவுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு வரவே வராத ஒரு விஷயம் நோ. ஏன்னா மற்றவர்கள் இந்த எண் 9 மொபைல் எண் இருக்கக்கூடியவர்களை பயன்படுத்தி கொள்வார்கள். அந்த எண்ணுக்கு கூப்பிடுவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். வாழ்க்கை பந்தயத்திலே பின்தங்கி விடுவதற்கும் இது வழிவகுக்கும். அப்ப அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நாம் தவிர்க்க வேண்டும் என்றால், ஒரு அசாத்தியமான ஒரு சூழ்நிலைகள், பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னு சொல்லும்போது நோ அப்படின்னு சொல்லிடுறது தான் சிறப்பு. உண்மையிலேயே எல்லாருக்கும் நோன்னு சொல்ல முடியுமா? ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல உண்மையிலுமே தேவைப்படக்கூடிய ஒரு இடம்னு நமக்கு தோணுச்சுன்னா நம்ம நோ சொல்லணும். நோ, இல்லை, முடியாது, இப்பெல்லாம் நம்ம சொல்லல அப்படின்னு சொன்னோம்னா நம்பர் 9 வச்சுட்டு இருக்கிறவங்கள
கூட இருக்கக்கூடிய மக்கள் மிரட்டியோ பாராட்டியோ தங்கள் கைக்குள் வைத்துக்கொண்டு கைப்பாவையாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்ப நம்ம இது வரைக்கும் 9 எண்களுக்கான தனித்தனி பலன்களை பார்த்து விட்டோம். அந்த ஒவ்வொரு எண்ணையும் உள்ள நிறைய எண்கள் இருக்கும். 9ன்னா 9, 18, 27, 36, 45 போகும். அதெல்லாம் என்ன நம்பர் விற்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா மொபைல் நம்பர் எந்த அளவுக்கு நம்மளால மொபைல் நம்பரை வாங்க முடியும் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஒரு காலம் அதற்கும் சாத்தியம் உண்டு அப்படின்னோம்னா உங்களுடைய அனுபவத்திலே எந்த எண் நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுதோ அதை நம்ம வச்சுக்கலாம். உதாரணமாக 46 நம்மளுடைய எண்கணிதத்திலே சிறப்பான எண். இன்னைக்கு ட்ரெண்டிங்ல 46 மோசமான எண் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 19 மிகச்சிறப்பான எண், 19 மோசமான எண் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப நாம அது ஒவ்வொரு எண்கணித மேதைகள் அவருடைய அனுபவத்திலே அப்படி வரும். நாம அதை நம்ம மோசம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் கிடையாது. அதை பத்தி நம்ம ஒண்ணும் சொல்ல. அப்ப நமக்கான மொபைல் எண் எது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நமக்கான மொபைல் எண் எது? ஒவ்வொரு நபருக்கும் இப்போ ஒரு நபருக்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இன்னொருத்தருக்கு நெகட்டிவா இருக்கும். எல்லா எண்களுமே நல்ல எண்கள் தான், எல்லா எண்களுமே மோசமான எண்கள் தான். அந்த குறிப்பிட்ட நபருக்கு அது ஒத்து வரும்போது நல்ல எண், ஒத்து வரலைன்னா தீய எண், அவ்வளவுதான். அப்ப இதுல ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். இந்த லிஸ்ட்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கீங்க. ஏற்கனவே நம்ம குழுவிலையும் அதை பிடிஎஃபா கொடுத்துருப்பேன், போட்டோவா கொடுத்துருப்பேன். நீங்க இதையும் நீங்க எடுத்துக்கங்க. இதுல கிரகம் அப்படிங்கிறது சூரியன்ல இருந்து செவ்வாய் வரைக்கும் நியூமராலஜி வரிசையில இருக்கும். எண் அப்படிங்கிறது சூரியன்னா 1, சந்திரன்னா 2 அப்படிங்கிறது கணக்கு. சரி, இத நாம எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது எல்லாம் நாம பின்னாடி பாடங்களிலே பார்க்கலாம். இப்ப நாம தெரிந்து கொள்ள வேண்டியது எண் 1ன்னா சூரியன். சூரியனுக்கு நட்பு 1, 2, 3, 4, 5, 7, 9, 6, 8 பகை, அவ்வளவுதான். இப்ப சந்திரன்னா இது, சந்திரனுக்கு பகை 2, 5, 6. இதுல சந்தேகம் என்ன வரும்னா சந்திரனே 2ங்க, அப்ப 2க்கு 2 பகைன்னா எப்படி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சந்திரன் ஒரு நெகட்டிவாக இருக்குன்னு வைக்கிறார். ஒரு 2ஆம் தேதியில பிறந்துட்டு சந்திரனை ரொம்ப ஜாஸ்தியா பயன்படுத்தும் போது அது நெகட்டிவ்ல ரொம்ப வாய் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு கஷ்டத்தை கொடுத்துரும். அப்ப நாம பெயர்லயே 2 அதாவது நம்முடைய பிறப்பியன் விதி என்ன 2 இருக்குன்னு சொல்லும் போது வெளியில இருந்து இன்னொரு 2ஐயும் சேர்த்து பயன்படுத்தினா அது கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்து விடுகிறது. அப்ப அதை விட்டுறலாம் அப்படின்ட்டு. இந்த 2 மட்டும் கிடையாதுங்க. இந்த ராகு 4க்கு 4 பகைதான், புதனுக்கு 2 மட்டும்தான் பகை. அடுத்தது கேதுவுக்கு பாத்தீங்கன்னா 3, 6, 7, 8, 9 இத்தனை நம்பர்கள் பகை கொடுத்துட்டோம். அப்ப இந்த விஷயங்களை ராவா இப்படிதான்னா இப்படிதான் அப்படின்னு நீங்க கத்துக்குங்க. வேணும்னா 1ஆம் தேதி பிறந்தவர் 2ஆம் தேதி பிறந்தவர் அப்படின்னு சொல்லுங்க. 9ஆம் தேதிக்கு பின்னாடி 10ஆம் தேதிங்கிறது ஒண்ணுதாங்க, 19ஆம் தேதியும் ஒண்ணுதான், 28ஆம் தேதியும் ஒண்ணுதான். அந்த அளவுல இந்த பட்டியலை எழுதி வைத்துக் கொள்ளுங்க, மனப்பாடம் பண்ணிக்கங்க. மிக இந்த பட்டியலை ரெடி பண்றது நம்ம உடனடியாக எடுத்து இப்படிதான் சொல்லிடல. பல குருமார்கள் பல விஷயங்கள் சொல்கிறார்கள், அதையெல்லாம் குறிப்பெடுத்து ஒழுக்கமாக்கி இந்த பட்டியலை தயார் செய்திருக்கிறேன். சரிங்களா? இப்ப மொபைல் எண்கணிதத்திலே இப்ப பேசிக்கா 1ல இருந்து 9 வரைக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டோம். 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள்ல எந்த எண் எந்த எண்ணுக்கு பகையாக இருக்கிறது நட்பாக இருக்கிறது அப்படிங்கறத பார்த்துட்டோம். இப்பயே ஓரளவு நாம மொபைல் நம்பர்னா என்ன, அது எப்படி பயன்படுகிறது அப்படின்னு பார்த்திருப்பீங்க.
குறிப்பிட்ட ஒரு நபர் பாதிப்படைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்களுடைய மொபைல் நம்பரையும் பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம குரூப்லயும் அனுப்புங்க. நம்ம பார்க்கலாம். முதல்ல உங்க போன் நம்பரை அதனுடைய பயன்களை பலன்களை அனுபவித்து மகிழ வேண்டும். நல்ல பலனா இருந்தாலும் கெட்ட பலனா இருந்தாலும் சரிங்களா. திட்டமிட்டு உழைக்க வேண்டும். மொபைல் நம்பரை வாங்கிட்டு சோம்பலா உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. இந்த மொபைல் எண் தேர்வு மூலயமாக வாழ்க்கையில் மகுடம் சூட்டுவது போல உங்களுக்கு ஒரு புகழ் ஏற்படும். உங்களுடைய ஒவ்வொரு நாளும் சிறப்பாகவும் மகிழ்ச்சி உடையதாகவும் இருக்கும். இது மகுடம் சூட்டுவதாக இருக்கிறது அப்படி நம்மன்னா வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கிறவனுக்கு மகுடம் சூட்டுவாங்களா அப்படிலாம் கிடையாது. முயற்சி திருவினையாக்கும். முயற்சி இன்மை புகுத்திவிடும். அப்ப திட்டமிட்டு உழைக்க வேண்டும். திட்டமிட்டு உழைக்கிறவங்களுக்கு தான் நியூமராலஜி பரிகாரம் எல்லாமே. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எதுவும் பலிக்காது அப்படிங்கிறது தான் இதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அற்புதமான ஒரு இந்த பாடத்தினுடைய பேசிக்கா இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பாடத்திலே மொபைல் எண்களை இன்னும் கொஞ்சம் நெருங்கி ஆராயலாம். இன்னும் கொஞ்சம் நெருங்கி என்னத்தை ஆராய போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிறப்பான ஒரு விஷயங்கள் தான். அடியேனுடைய ஒரு 10-12 வருட முன்னாடியே இந்த மொபைல் நம்பர் இதை பத்தி எல்லாம் திங்க் பண்ணியிருக்கோம். ஆனா அதை முழுமைப்படுத்தல. அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருது. ஆனா நடக்க மாட்டேங்குது. அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வைத்து, அதுவும் பாத்தீங்கன்னா இந்த திருமணம் அப்படிங்கறத நம்மளாம் மெயினா வச்சேன். இந்த மொபைல் நியூமராலஜி பாடத்திற்கு அடிப்படையே திருமணம் தான். திருமணம் ஆக மாட்டேங்குது. திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை வந்துருது, அல்லது கணவனோ மனைவியோ இறந்துடுறாங்க, அல்லது பிரிஞ்சிடுறாங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்களை மட்டும் எடுத்து அவங்க போன் நம்பர் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைகள் எல்லாம் நமக்கு புரிய வரவே, அதை எல்லாத்துக்குமே பலன்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம உருவாக்கிட்டு நம்ம ஒரு சிறப்பான ஒரு பாடத்தை தயாரித்து வைத்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த மொபைல் நியூமராலஜி அந்த உயர்நிலை பாடமானது ஒரு ஆச்சரியத்தை வரவழைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனை கருத்தும் இருக்காது. நன்றி நண்பர்களே, அடுத்த பாடத்தில் சந்திப்போம்.